தேவக்கோட்டை சருபைவாளர் அலுவலகம் தேவக்கோட்டை. இங்குதான் ஆயிரக்கணக்கான பேர் பத்திரம் பதிவு செய்யப்பட்ட இடம். இப்பொழுது இது ஒன்று இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள ஆஃபீஸு. இப்போ பக்கத்தில் கட்டியிருக்கா இதாக இருக்குது. அதான் பக்கத்தில் கட்டியிருக்கா. பழைய பாதைகள், பழைய பாதை. இதான் பழைய பாதை. ஆஃபீஸுக்கு நுழையிற பாதை, முகப்பு. இது ஆஃபீஸ், சரிபலர் ஆஃபீஸ். சும்மா ஒரு மேசையில் உட்காந்துருப்பாங்க. பத்திரம் எழுதுவாங்க. இப்போ கையில் எழுதி பதியப்பட்டு சரிபார்வை கையெழுத்து போட்டு காசு வாங்கிக்கலான்னு கேட்பா. காசு வாங்கியாச்சு, ஓகே, அவ்வளோதான். அப்புறம் யார் பத்திரம் வாங்க வர்றதுன்னு கேட்பாங்க. அந்த பேரை கொடுத்தோம்னா பதிஞ்சிக்குவாங்க. பத்திரம் ஓகே ஆனவொன்னே போய் கையெழுத்து போட்டுட்டு பத்திரம் வாங்கிட்டு வரணும். இதுதான் பழைய ஆஃபீஸ். படிக்கட்டு இந்த வரைக்கும் படிக்கட்டு. இதுதான் படிக்கட்டு. இது பின்புறம் இந்த ஆறுக்கு பாருங்க, கிணறு ஒன்று இருக்குது. பழைய கிணறு. இதுதான் கிணறு. ரெண்டு பூட்டி இருக்குது. 2 பூட்டு கதவு. சரிபார்வை ஆஃபீஸ். கதவுடைய நம்பர் 20. கதவுடைய நம்பரு 20. அறிவிப்பலகை. பழைய டாக்குமெண்ட்லாம் அடுக்கி இருக்குது உள்ள. பழைய டாக்குமெண்ட் எல்லாம் கிடக்கு பாருங்கள். அறிவிப்பு பலகை, பதிவுத்துறை அலுவலகம். இதுதான் பழைய நுழைவாயில், பழைய பாதை, பழைய கேட். இது புதிய கட்டிடம். புதிய சரிவளர் அலுவலகம். சார் பதிவாளர் அலுவலகம். புதிய சார் பதிவாளர் அலுவலகம். இன்று உள்ள இப்போ உள்ள ஆஃபீஸ் இதுதான். இப்போ உள்ள ஆஃபீஸ் ராம்நகர்.
போலோ ஆஃபீஸ் சார் பதிவாளர் அலுவலகம் தேவக்கோட்டை.